வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதல் விரைவில் தீர்க்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் தாம் பேச உள்ளதாகவும் ஐரோப்பிய தலைவர்களும் அமெரிக்காவில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்திய ராணுவ தெற்கு கட்டளை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் தீரஜ் சேத்தும் தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டியும் பேரிடர் தயார் நிலை, உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்களின் நலன் ஆகியவற்றில் சிவில் ராணுவ ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தனர். மேலும் இந்திய ராணுவம் தேசத்தை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் பிராந்தியத்தின் முன்னேற்றம் மற்றும் செழிப்புக்கு அர்த்தமுள்ள பங்களிப்பையும் உறுதி செய்வதாக திரு தீரஜ் சேத் கூறினார். புதுச்சேரி உப்பளம் உள் விளையாட்டரங்கில் அரசு அங்கீகாரம் பெற்ற யுனைடெட் புதுச்சேரி அமெச்சூர் மல்யுத்த சங்கம் சார்பில் 7 மாநிலங்கள் அளவிலான மல்யுத்த போட்டிகள் கடந்த 2 நாட்களாக நடைபெற்றன. இதில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பிராந்தியங்களைச் சேர்ந்த மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் இப்போட்டிகளில் பங்கேற்றனர். புதுச்சேரி மல்யுத்த சங்க செயலாளர் மாஸ்டர் வினோத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தில் இன்று கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசம், ஒடிசா, மேற்கு வங்கம், சிக்கிம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் உத்தரகண்ட் ஆகிய இடங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் நடைபெறும் வில்வித்தை உலக சாம்பியன்ஷிப் போட்டியின் காம்பவுண்ட் பிரிவின் இறுதி சுற்றில் ரிஷப் யாதவ், அமன் சைனி, பிரதமேஷ் புக்கே ஆகியோர் அடங்கிய இந்திய அணி 235க்கு 233 என்ற புள்ளிகள் பெற்று பிரான்ஸ் அணியை வீழ்த்தி தங்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.